ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 1 வருஷம் வரைக்கும் வச்சாலும் கெடாமல் இருக்கக்கூடிய இந்த மேங்கோ ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கன்சீவாக இருக்கிற லேடிஸ்க்கும் பஸ்ஸில் போனால் வாமிட் அல்லது குமட்டல் வரக்கூடிய ஆட்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாங்காய் சீசன்ஸில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது இதில் ஒரு சுருளோ அல்லது 2 சுருளோ எடுத்து வச்சுக்கிட்டு குமட்டலோ வாமிட்டோ வந்தால் இது கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட்டோன்னா வாமிட்டும் வராது, குமட்டலும் தெரியாது. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது செய்கிறதுக்கு பெரிய சைஸில் 5 கிளிமுக்கு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். மாங்காய் நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும். 5 மாங்காவையும் கட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்து குக்கரில் ஒரு 5-6 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். அப்போ தான் நல்லா வெந்து போயிருக்கும், நம்ம கடையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் இருந்து இந்த தண்ணியை கொஞ்சம் தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாங்காய் எடுத்து இந்த மாதிரி ஒரு மோர் கடையிற மத்து இருந்தால் அதில் கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் இந்த மாதிரி கடைஞ்சோன்னா பாருங்கள், நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வெளியே வந்துடும். இப்போ இதை எடுத்து அடுப்பு சிம்மில் வச்சு இதில் 250 கிராம் சர்க்கரையை கலந்துருக்கேன். 5 மாங்காவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதோட ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே கலந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், போதும். இது எல்லாமே கலந்துட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு போதும்னா அந்த அளவுக்கு உப்பு சர்க்கரை போதும், இல்லை இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணாதான் எனக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருந்தது. 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெய் தடவணும். பிளேட்லலாம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சூடாக இருக்கும்போது ஊற்றி வைக்கணும். நான் கொஞ்சம் ரொம்பவே மெலிசாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக திரட்டி விட்டுருக்கேன். நீங்கள் நல்லா தப்பமாக வேணும்னா கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றி வைக்கும்போது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றி வச்சுருக்கிறதே எனக்கு இது காயறதுக்கு 3 நாள் ஆச்சு. 3 நாள் காய வச்சு எடுத்திருக்கேன், நல்லா வெயில் காலத்தில். நல்லா காய்ஞ்ச பிறகு பாருங்கள், பேப்பர் மாதிரி இருக்கும். இது சைடில் கத்தியால் கீறி விட்டு எடுத்தோன்னா வந்துடும். ஈஸியாக வரத்துக்காக தான் கீழே எண்ணெய் தடவி இருக்கிறது. இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கட்டமாகவோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நீங்கள் அப்படியே வேணும்னாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா சுருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது வாமிட்டிங் இந்த குமட்டல் நேரத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது நம்ம இதை 1-2 சுருள் எடுத்து போட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியான செலவில் நல்லா ஹெல்த்தியானது நம்ம வீட்டிலையே தயாரித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃபுட் கலர் இது க்ரீனிஷாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவிலையோ ஸ்டோர் பண்ணி நீங்கள் மேலே வச்சாலும் ஓகே, அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது சேஃப்டி. இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.